பாட்டாளி மக்கள் கட்சியும் அது தொண்டர்களையும் பொறுத்தவரை உணர்வுபூர்வமான தொண்டர்கள். இது இங்கே மட்டும் நடக்கிறதில்ல. ஏன்னா அதனால தான் உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, ஆரம்பத்திலேருந்தே இயற்கையாவே அவர்கள் வந்து ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு தொண்டர்களாகவே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாக தான். அது யாரும் வந்து வேணும்னு போய் ஒருத்தர அடிக்க மாட்டாங்க. அங்க நடக்கின்ற சூழல், அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர வந்து தாக்கும்பொழுது அவர்கள் பதில் தாக்குதல் நடத்துகிறார்கள். அதை கூட நாங்க நியாயப்படுத்தல. சரி என்று சொல்லவில்லை. ஆனால் 2 தரப்பினர் மீதும் தவறு இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய இல்ல உங்களுக்கும் அருளுக்கும் எதுவும் நேரடியா வேற ஏதாவது சண்டை இருக்கா? இல்ல தனிப்பட்ட முறையில எதுவும் பகை இருக்கா? ஏன் வந்து மாறி மாறி 2 பேரும் நீங்க ஒரு பக்கம் பிரஸ் மீட் குடுத்து அவர திட்டுறீங்க. அவரு ஒரு பக்கம் பிரஸ் மீட் குடுத்து ஒரு மாரி திட்டுறாரு. என்ன ஏதோ வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பயணித்தவர்கள் தான். இன்றைக்கு அரசியல் லாபத்திற்காக தனக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்ன பேசுவது என்று தெரியாமல் பிதற்றிக் கொண்டிருக்கிறார் அவர். அவ்வளவுதான். அது வந்து ஒரு பதட்டத்தை உண்டாக்குகின்ற காரணத்தினால நாங்க கண்டிக்க வேண்டிய காலகட்டத்தில் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அதனுடைய தான் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோமே தவிர, யாரும் இப்ப இவ்வளோ எங்களுடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸை அவரை பொறுத்தவரை ஒரு நோக்கத்தை முன்வைத்து, ஒரு இந்த தேர்தலுக்கான வியூகத்தை முன்வைத்து அவருடைய 100 நாள் பயணத்தை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆளுகின்ற திமுக அரசு இந்த மக்களுக்கு என்னெல்லாம் துரோகம் செய்கிறது, இந்த மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறது என்று இன்றைக்கு நேற்றல்ல தொடர்ச்சியாக தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இதில் வந்து நாங்கள் போய் சந்திக்கிற அளவுக்கோ அவரை பற்றி சிந்திக்கிற அளவிற்கெல்லாம் இல்லை. அவருக்கு தன்னுடைய அரசியலில் ஏதோ ஒரு தேவை இருக்கலாம். இல்ல அதற்காக எனக்கு பதவி இந்த எம்எல்ஏலாம் எனக்கு பெருசே கிடையாது. நான் ஐயா கூட இருந்துட்டு போயிடுறேன் கடைசி காலத்துல. பண்ணிட்டு போக அப்படிங்கிறது தானே சொல்லுங்க. அவரு சொல்றாரு. ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்லுங்க. யார் வேண்டான்னா? நாங்களா தடுத்தோம்? யார் தடுத்தா? யார் தடுத்தா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவதனுடைய விளைவு தானே இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக. இல்ல நாவடக்கம் வேணும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து நம்ம நான் தான் பயன்படுத்தினேன் அதில. நாவடக்கம். ஏன்னா பிரச்சனை காரணமே அவருடைய வாய் தான். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் ஒரு தலைவர் அல்லவா? ஒரு தலைவர் எது பேசினாலும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க முடியுமா? அப்ப தொண்டர்கள் எழதானே செய்வார்கள்.